இன்றைக்கி நம்ம நண்டு மசாலா செய்ய போகிறோம். நான் 1/2 கிலோ நண்டை எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த நண்டை கிரேவியை எப்படி நம்ம செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு. இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சதையும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 200 கிராம் வெங்காயம், கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம். இப்போ இது ரெண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்குறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னுமே இந்த வெங்காயம் நல்லா சுருங்கி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது இதில் சேர்த்துருவோம். இந்த மசாலா எண்ணெயிலேயே இந்த மசாலாவை நம்ம இந்த வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்க விட்டு இது கூட நம்ம 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை இது கூட நம்ம சேர்த்துருவோம். இப்போ தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாக வரணும், அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணோம். இந்த தக்காளிக்காக கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடறோம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதில் நண்டை சேர்த்துருவோம். நண்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மசாலா இந்த நண்டில் எல்லாம் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இந்த நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணி இறக்கினோம்னா சூப்பரான நண்டு மசாலா ரெடி. சால்ட்டை செக் பண்ணிக்கோங்க. பேச்சுலர், பிகினர்ஸ் எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிருச்சு. எண்ணெயெல்லாம் பாருங்கள், ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி சுண்டட்டும். அருமையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் பெப்பர் தூவிட்டு மல்லித்தலை தேவையான அளவுக்கு தூவிக்கங்க. அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சரோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.